வாங்கக்கா. வாங்க வித்யா. ஒரு டிசைன் என்ன பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்கீங்க? 4000 ரூபா போட்டிருக்கேன் வித்யா. 4000 ரூபாங்களாங்க்கா? ஆமா வித்யா. கமல் 2 டிகிரி படிச்சதுக்கு டெய்லரிங் கற்றுந்தா கூட நல்லா சம்பாதிச்சிருப்பேன் நான். 4 நாளா நானும் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் இந்த ரீல்ஸே தான் ஓடிட்டு இருக்குது. என்ன டெய்லரிங்னா ஈஸின்னு நினச்சிட்டிங்களா? 100 டிசைன் காமிப்போம், அதில் 10 டிசைன் எடுத்து ஒரு ப்ளவுஸில் கொண்டு வர சொல்லுவீங்க. அதையும் உங்ககிட்ட மண்டே உடச்சிட்டு ஓகே பண்ண வச்சுட்டு மாஸ்டர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி ஒர்க்கை கொண்டு போய் காட்டில் ஃபிட் பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லுவோம். இதில் மாஸ்டரோ டெய்லரோ வீட்டிலேருந்து வரும்போது டென்ஷனாக வர்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த டென்ஷன் எதுவும் துணியில் காமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு. அவங்க வந்து அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். கொடுத்தாலும் வரமாட்டாங்க, கொடுக்கலினாலும் வரமாட்டாங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அதுலேயும் நீங்கள் ஏதாவது குறை சொல்லுவீங்க, எப்படியாவது ரேட்டை குறைக்க முடியுமான்னு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் என்னம்பீங்க, அக்கா கொஞ்சம் குறைச்சிக்கோம்பீங்க. அப்புறம் பேசுனதுக்கப்புறம் என்னம்பீங்க, அக்கா நான் போயிட்டு ஜிபே பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. எனக்கு செலவு இருக்குது அப்புறமா தரேன்னு சொல்லி கடன் சொல்வீங்க. இதில் கடை வாடகை, கரண்ட் பில்லு, மாஸ்டர் கொடுக்கறது, டெய்லர் கொடுக்கறது, ஒர்க்கர்ஸ் கொடுக்கறது. இதுலேயும் ஒர்க்கர்ஸ் கொண்டு வந்து தங்க வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் இடமும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். இத்தனையும் போக மிச்சம் தான் எங்களுக்கு. இதில் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு டெய்லர்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்கன்னு. எந்த வேலையும் நம்ம வந்து லவ் பண்ணி செஞ்சோம்னா ஈஸி தான். அதுக்கு உழைப்பு கேட்டுற ஊதியத்தை தான் நாங்கள் வாங்குகிறோம். நாங்கள் ஒன்றும் எச்சா வாங்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.